இந்த கருவிகள் மிகச்சிறிய அளவு தொழில்நுட்பத்தை கொண்டிருந்ததால் அச்சுளியனம் வகை தொழில்நுட்பம் என அழைக்கப்படுகிறது. கொசஸ்தலையாறும் அத்திரப்பாக்கம் ஓடையும் சேருகின்ற இடத்தில் இது அமைந்துள்ளது. இந்த கொசஸ்தலையாறு 3 ஆற்காட்டு அல்லது மேடுகளுடன் பல மைல்களுக்கு பரவலாக விரிந்து காணப்படுகிறது. புரூஸ்ஃபுட் இந்த மேடுகளில் தான் கற்கருவிகள் பழங்கற்கால கருவிகளாக கண்டுபிடித்தார். அத்திரப்பாக்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட கருவிகள் பெரும்பாலானவை கைக்கோர்டுகளாகும். சில கோடாரிகளின் பாட்டினேசன் எனப்படும் சிவப்பு பூச்சு காணப்படுகிறது. இவர்தான் கண்டுபிடித்த பொருட்கள் பற்றிய எல்லா செய்திகளும் த ஃபூட்டி கலெக்ஷன் ஆஃப் இந்தியன் ப்ரீஹிஸ்டாரிக் அண்ட் ப்ரீஹிஸ்டாரிக் ஆன்டிக்ஸ் என்ற நூலில் விளக்கி கூறியுள்ளார். மேலும் தனது இந்திய பங்களிப்பு நினைவுகளை 12 பாகங்களாக வெளியிட்டார். இதனை இந்தியா ஜியாலஜிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் த சவுத் மகாராஷ்டிரா கண்ட்ரி அண்ட் அட்ஜசன்ட் டிஸ்ட்ரிக்ட் என்ற தலைப்பில் 1876 ஆண்டில் வெளியிட்டது.